போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ 247 யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ டெஸ்ட் அடித்து பார்க்குறது அதை விட ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு எக்ஸாமில் அதிகமான மார்க் எடுக்க முடியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழில் 3வது பருவத்தில் முதல் டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கொடுக்குற எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்கலாம். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் ஓப்பன் பண்ணுங்கள், ஸ்டார்ட் கொடுங்க. ஓகேங்களா, நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் பார்த்தீங்கன்னா புக் வைஸாக கொடுக்குறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரும் கொடுக்குறோம், சிலபஸ் டாபிக் வைஸாகவும் நம்ம கொஸ்டின் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் வைஸாக கொடுத்துட்டு வரோம். புக் வைஸாக உள்ளே போங்க. 6ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் டெஸ்ட்டில் முதல் டெஸ்ட். ஓகேங்களா, இந்த டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்கலாம், எப்போ வேணாலும் டெஸ்ட் அடித்து பார்க்கலாம். ஸ்டார்ட் கொடுத்துருவோம். முதல் கொஸ்டின். ஓகேங்களா, சரியான வார்த்தையை காண்க. படைகளில் சிறந்தது குதிரைப்படை. ஓகேங்களா, 4 ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் சிறிய மாற்றங்கள் இருக்குது. ஓகேங்களா, என்னென்னு பார்த்தீங்கன்னா அது, இன்னொன்று அக்து. இந்த 2 வார்த்தைகளை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தணும்னு ஆரம்பத்தில் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் வந்தால் அக்து என்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அது இல்லாத சமயத்தில் மட்டும்தான் அதுன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். ஓகேங்களா, ஸோ அமைதியாக உயிர் எழுத்து வந்திருக்கு, இங்கே அதுன்னு வந்திருக்கு, அப்போ இது தப்பு. ஓகேங்களா, இங்கே வந்திருக்கு, இங்கே அக்து வந்திருக்கு, இது சரிதான். பட் பின்னால் வந்தீங்கன்னா அது வேகமாக வந்திருக்கு, ஸோ இதுவும் சரிதான். அப்போ ரெண்டுமே இங்கே சரியாக இருக்குது. அப்போ சரியான ஸ்டேட்மெண்ட் இது தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே அக்து வந்திருக்கு, சரியாக இருக்குது, இங்கே அக்து வந்திருக்கு, அப்போ இது தவறு. வந்திருக்கு, இங்கே அது வந்திருக்கு, அப்போ இங்கே தவறாக இருக்குது, இங்கே சரியாக இருக்குது, இங்கேயும் தவறாக இருக்குது, ஸோ தவறு. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். பி சரியான ஆன்சர். ஓகேங்களா, உயிர் வந்தால் அக்து வரணும், உயிர் இல்லாத இடங்களில் அதுன்னு வரணும். ஓகேங்க, அதே மாதிரி இது இதுக்கும் இதே பொருள் தான் வரும். ஓகேங்களா, இது இக்து, உயிர் வந்தால் இக்து வரணும், உயிர் வராத இடங்களில் இது வரணும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓர், உயிர் எழுத்து தொடர்ந்து முன்னாடி வச்சுன்னா ஓர் பயன்படுத்தணும், அது எல்லா இடங்களில் ஒருன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போயிடும். தோட்டத்தில் மேய்து வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி கேட்டுக்கிறாங்க. இந்த நிகழ்வு இந்த பாடல் பார்த்திங்கன்னா ஒரு கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா போய் அம்மாட்ட பால் குடிக்கிற மாதிரி பாடல் இருக்குது. ஸோ இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தை தான் பார்த்திங்கன்னா கவிஞர் பாடியிருக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா இயல்பு நவிச்சி அணி. ஓகேங்களா, ஸோ அந்த பாடலை பாடினது யாருன்னு கேட்டிங்கன்னா நாஞ்சில் நாட்டு கவிஞர் கவிமணி தேசிய விநாயகர் தான் அந்த பாடலை பாடியிருப்பார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாம்பே தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடுவோம். தோட்டத்தில் மீது அதே பாடல் தான் என்ற பாடலை பாடியவர் யான்னு கேட்டாங்க. நாஞ்சில் நாட்டு கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகேங்களா, ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். அப்போ ஆன்சர் ஏ தான் வரும். கைமணி தேசிய விநாயக பிள்ளை தான் அந்த பாடலை பாடினது. அடுத்த கேள்வி போயிடும். குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. பயின்று வந்துள்ள அணியை கேட்டிருக்காங்க. இந்த பாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க கற்பனை வரிகள் தான். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. அதனால் இது பார்த்தீங்கன்னா உயர்வு நவிச்சி அணி. இல்லாத ஒன்றை பாடுறது பார்த்தீங்கன்னா உயர்வு நவிச்சணியில் வரும். ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். அந்த ஓர் அதை வச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஓர் அழகிய, ஸோ சரியாக தான் இருக்குது. ஒரு இரவு தவறாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா அக்து இல்லாத சரியாக தான் இருக்குது. ஏன்னா ஈன்றது உயிர் எழுத்து, முன்னாடி அக்து வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா அக்து நகரம், உயிர் வரல, நகரம் உயிர் கிடையாது, அப்போ இது தவறு. அக்து ஒரு இனிய பாடல், ஸோ சரியாக இருக்குது. அப்போ 1, 3, 5
ஸோ சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஆன்சர் சி. அடுத்த கேள்வி போயிடும். ஏழை மக்களின் பசியை போக்குவது மேலான அறம். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகிறேன் என்றவர் யார்? ஓகேங்களா, மணிமேகலை அந்த காப்பியத்துலேருந்து ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க, நாடகம் மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஒரு ஊர் அதை வச்சு தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சரியான வார்த்தையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓர் ஊரில், ஓர் அரசன். ஓகேங்களா, ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. ஓர் ஊரில், ஓர் அரசன், ஓர் கட்டடம், இது தவறாக இருக்குது. சொல்லப்போனால் ஒரு கட்டடம் தான் வரணும். ஓர் ஊரில், ஓர் அரசன், ஒரு கட்டடத்தை, இதுவும் தவறாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஓர் நாளில், இங்கேயும் தவறாக இருக்குது. இங்கே சரியாக இருக்குது, பட் இங்கே தவறாக இருக்குது. ஓகேங்களா, அதனால் இதுவும் தவறு. ஓர் ஊரில் கட்டுறதுக்கு ஓர் அரசன் வரணும், ஒரு அரசன். ஸோ இதுவும் தவறாக தான் இருக்குது. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடுவோம். கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா, ஒரு சொல் பல பொருளில் வரக்கூடிய ஒரு கேள்வி தான் அது. ஆறு, ஆறுனா நதின்னு வரும், எண்ணுன்னு வரும். 6ஆம் நம்பர் சொல்லக்கூடியது. திங்கள், கிழமை, மாதம், நிலவு, இதுவும் சரியாக தான் இருக்குது. திங்கள் தோறும் விழா எடுக்கும் ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. ஓகேங்களா, ஓடு, ஓடுதல், வீட்டின் கூரை, இதுவும் சரியாக தான் இருக்குது. நகை, அணிகலன், புன்னகை, இதுவும் சரியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரி தான். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார். வள்ளலார் என்ன போக்கினார்? பசிப்பினி போக்கினார். வடலூரில் தர்மசாலையை நிறுவியிருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பசிப்பினி போக்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வள்ளலார் வரும். ஸோ 2. கைலாஷ் சத்யார்த்தி, குழந்தைகளின் உரிமைக்காக பாடுபட்டவர். அவர் தான் கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தியவர் கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்னை தெரசா, நோயாளியிடம் அன்பு காட்டியவர். ஓகேங்களா, புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தனது வாழ்நாள் முழுவதும் சேவை செய்தவர் தான் அன்னை தெரசா. ஓகேங்களா, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டாலும் அன்னை தெரசா தான் வருவார். 2வது வந்து பார்த்திங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி வருவார். அப்போ 2, 1, 3, 2, 1, 3, பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கேள்வி போயிடும். ஓகேங்களா, ஸோ சரியானதை காண்க. அறம், அறம் இந்த ரா வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூர்மை வரும். ஓகேங்களா, ஸோ கூர்மை என்ன வருதுன்னா சியும் டி மட்டும்தான் இருக்குது. 2வது ஆரம் வந்து பார்த்திங்கன்னா தர்மம். ஓகேங்களா, 2லேயும் கரெக்டாக தான் இருக்குது. மனம். ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மனம்ன்றது இங்கே தவறாக இருக்குது. இது 2மே தவறு. மனம்ன்றது ஓகேங்களா, மனம் சின்ன நகரம் வந்தால் தான் உள்ளம் வரும். பெரிய மனம் வந்துச்சுன்னா அது வாசனை கொடுக்கும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். ஆன்சர் டி. அடுத்த கேள்வி போயிடும். 1937ஆம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அதற்கு வரவேற்பு குழு தலைவர் மற்றும் தலைமை தாங்கியவர்கள் யாவர்? ஓகேங்களா, அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு வரவேற்பு குழு தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. 2வது தான் தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, வரவேற்பு குழு தலைவர் வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊவேசா. தலைமை தாங்கியவர் காந்தியடிகள். ஓகேங்களா, ஊவேசாவின் கீழ் நின்று நான் தமிழ் கற்க வேண்டும் என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தான். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். புக் பேக் கொஸ்டின். ஓகேங்களா, இலக்கிய மாநாடு எங்கே நடைபெற்றது? சென்னையில். எப்போ நடைபெற்றது? 1937 காந்தியடிகள் தலைமையில் நடைபெற்றிருக்கும். ஊவேசா வந்து அதுக்கு வந்து வரவேற்பு குழு தலைவர் வந்திருப்பார். போன கொஸ்டினில் பார்த்தோம். தமிழ்நாட்டு கவிஞர் யார்? பாரதியார். ஓகேங்களா, பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளை சந்திக்க வருவார். தன்னுடைய கூட்டத்துக்கு தலைமை தாங்க அழைப்பார். ஆனால் காந்தியடிகளால் மறுத்துருவார். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம் அருவி, தமிழ் கையேடு ஜி.இ. போப். ஓகேங்களா, ஜி.இ. போப் எழுதிய தமிழ் கையேடு தான் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது படித்த தமிழ் மேலே பற்றுக்கொண்டு தமிழை முழுவதுமாக படிக்க ஆர்வம் கொண்டிருப்பார். அப்போ 3, 1, 4, 2 சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். வேலுநாச்சியாரின் ஓகேங்களா,
வேலுநாச்சியார் பாடத்திலிருந்து பொறுத்து கேட்டிருக்காங்க. வேலுநாச்சியாரின் வீரம் 4, மருது சகோதரர்களின் ஆற்றல் 1, ஐதர் அலியின் உதவி மைசூர் ஐதர் அலி, ஓகேங்களா. குயிலியின் தியாகம், ஓகேங்களா. ஆயுத கிடங்கில் தீ வச்சு குதிச்சவங்க தான் குயிலி, ஓகேங்களா. 4-1 2-3 4-1 2-3 பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். அறக்கட்டளை, ஓகேங்களா. கலைச்சொல் கேட்டிருக்காங்க. தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு பொறுத்தணும். அறக்கட்டளை அப்படின்னாலே ட்ரஸ்ட்டு, ஓகேங்களா. சாரணியர், ஓகேங்களா. ஸ்காட்ஸ் கைட்லைன்ஸ், ஓகே. இளைஞர்களுக்கான உடல் மற்றும் உள்ள ஆன்மீக மேம்படுத்தக்கூடியவங்க தான் அவங்க. தன்னார்வலர் வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சமூக பணியாளர் சோசியல்ன்ற வார்த்தையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. 3-4-2-1. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போகும். இன்னொரு கலைச்சொல் மனிதநேயம், ஹியூமனிட்டி, ஓகேங்களா. ஸோ 4 தான் சரியான ஆன்சர். கருணை, மெர்சி, ஓகேங்களா. உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்டேஷன், ஓகேங்களா. இதயத்தை கொடுத்தவர் வந்து இதயேந்திரன் ஒரு கதையில் வரும் அது, ஓகேங்களா. தன்னோட இதயத்தை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனோட இதயத்தை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரக்குந்து லாரி. அப்போ 4-1-2-3 பி தான் சரியான ஆன்சர். ஆன்சர் பி. அடுத்த கேள்வி போயிடும். நாட்டுப்பற்று, பேட்ரிசம் சொல்லுவாங்க. ஜெர்மனியில் நாட்டுப்பற்று அதிகமாக இருந்ததாக வரலாற்று கூறும், ஓகேங்களா. இலக்கியம், லிட்ரேச்சர். கலைக்கூடம், ஆர்ட் கேலரி. மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. 3-4-1-2 3-4-1 டி தான் சரியான ஆன்சர். ஆன்சர் டி. அடுத்த கேள்வி போயிடும். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்? ஓகேங்களா. கைலாஷ் சத்யார்த்தி. இந்தியாவில் அமைதிக்காக 2வது நோபல் பரிசு பெற்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. முதல் நோபல் பரிசு பெற்றவர் அன்னை தெரசா வருவார். இந்தியாவிலே நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் வருவார், ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கன்னிக்குமரி கூந்தலுக்கு காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கடற்கரையில் நலம் கேட்கும். இது தாரா பாரதியோட பாடல் வரிகள், ஓகேங்களா. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இதுன்னு அந்த பாடல் வரிகள் அந்த பாடல் இருக்கும், ஓகேங்களா. ஆன்சர் சி தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். மணிமேகலையே, உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய், இனி இவ்வுலக உயிர்கள் பசியால் வருந்தாத வகையில் உணவு வழங்கி உயர்வு பெறுவாயக என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. யார் இந்த வார்த்தையை சொன்னது பார்த்தீங்கன்னா தீவைத்தலகை. தீவைத்தலகை யார் மணிமேகலை அந்த நூல்னு பார்த்தீங்கன்னா மணி பல்லவத்தீவில் வந்து பார்த்திங்கன்னா புத்த பீடியை காவல் காக்கக்கூடிய ஒரு பெண் தான் இந்த தீவைத்திலகை. மணிமேகலை தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவில் போய் விட்டுரும். அங்கே இருக்க அமுத சுரபி எடுத்த பிறகு தீவைத்திலகை மணிமேகல்கிட்ட அந்த டயலாகை சொல்லுவாங்க, ஓகேங்களா. மணிமேகல் நூல் பெருசு. அதில் ஒரு கதை மட்டும் எடுத்து ஒரு நாடகமாக கொடுத்துருப்பாங்க 6ஆம் வகுப்பு தமிழில். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னைதையாம், பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க பாடு முழுவதும் அறிந்தலீரே. இது வந்து பார்த்திங்கன்னா ஆசிய ஜோதியில் கவிமணி பாடல் வந்து வரும், ஓகேங்களா. பாடலில் வரிகள் தான் அது. அதாவது எட்வின் அர்லாண்டு ஒரு ஆங்கில கவிஞர் எழுதிய நூலை வந்து பார்த்திங்கன்னா ஆசிய ஜோதின்னு மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார் கவிமணி, ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அந்த பாடல் மிகப்பெரிய பாடலாக இருக்கும், நிறைய கேள்விகள் அதுலேருந்து வரும், ஓகேங்களா. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள், அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடுகிறது என்ற வரிகள் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலீல் ஜிப்ரான் அப்படின்னு ஒரு லெபனன் நாட்டு, ஓகேங்களா, லெபனன் இந்த நாட்டு கவிஞர் பாடல் தான் இது. முக்கியமாக சொல்லணும்னா இது வந்து புவியரசோட பாடல். மொழிபெயர்ப்பு செய்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புவியரசு, அவருடைய பாடல் வரிகள் தான் இது. ஆனால் கருத்து வந்து பார்த்திங்கன்னா கலீல் ஜிப்ரானோட தான். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி, ஓகேங்களா. இந்த இடத்துல புவியரசு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக புவியரசை தான் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கேள்வி போயிடுவோம். அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றவர்கள் திருந்தி வாழ வழிகாண வேண்டும், சிறைக்கோட்டம் அரைக்கோட்டமாக மாற வேண்டும். இதை தனியாகவே கேட்பாங்க. சிறைக்கோட்டம் அரைக்கோட்டமாக மாற வேண்டும் என்று கூறியவர் யார்?
மணிமேகலை. ஓகேங்களா, ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். மாதவம் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டவர் யார் பார்த்தீங்கன்னா சோழ மன்னன். ஓகேங்களா, புக்கில் அந்த மன்னன் பேரை குறிப்பிடல, அதனால் மன்னன் கொடுத்துருக்கோம். அடுத்த கேள்வி போயிடும். 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடமா. தீயவும் நல்லவும் செய்தாரை விட்டுவிட்டு செல்வது ஒரு நாளும் இல்லையே ஐயா. ஓகேங்களா, இது கவிஞனே அந்த பாடல்லேருந்து வரக்கூடியதான், ஆசிய ஜோதி பாடல்லேருந்து வரக்கூடிய பாடல் வரிகள் தான் அது. ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தெய்வ வள்ளுவ நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை. மேகலை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. ஓகேங்களா, இந்த பாடல் பார்த்தீங்கன்னா தாராபாரதியோட பாடல் வரக்கூடியது. ஓகேங்களா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏன் அது புதுமையில் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஓகேங்களா, தாராபாரதி கவிதைகள்னே அந்த நூல் பேர், அதுலேருந்து தான் அந்த கேள்விகள் வரும். ஓகேங்களா, அந்த பாடல் இருக்கும். ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தாய்மானவரின் பணி என்ன. தாய்மானவரோட பணி என்னன்னு கேட்டிங்கன்னா திருச்சி விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக வேலை பார்த்தவர் தான் அவர். ஓகேங்களா, அமைச்சர் கிடையாது, கணக்கர். ஓகேங்களா, திருச்சி விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக வேலை பார்த்துருப்பார் தாய்மானவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். ஊரை வச்சு குழப்பி விடலாம், அல்லது அவரோட பணியை வச்சு கூட ஆப்ஷன்ஸில் குழப்பி விடலாம், தெளிவாக படிச்சுக்கோங்க. ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம், ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம். ஓகேங்களா, கவிமினி பாடல் தான் அது, ஆசிய ஜோதிலேருந்து வரும். ஆன்சர் சி தான் வரும் ஆன்சர். காளிதாசனின் தேனிசை பாடல் காவிரி நதிக்கரையில் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. ஓகேங்களா, தாராபாரதியோட பாடல் வரிகள் தான் இது. ஆன்சர் பாம்பே. அடுத்த கேள்வி வரும். இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் யாரை குறிப்பிடுகிறார். ஓகேங்களா, ஓவேசாவை தான் குறிப்பிட்டிருப்பார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937 சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு நடைபெற்றிருக்கும். அதில் தலைமை தாங்கியவர் காந்தியடிகள், வரவேற்பு குழுவின் தலைவராக ஓவேசா இருப்பார். அவரோட பேச்சை கேட்டு தான் இந்த டயலாக் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் சொல்லுவார். ஸோ ஆன்சர் டி தான் வரும். அடுத்த கேள்வி பேரும். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே, துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. ஓகேங்களா, ஆசிய ஜோதியோட பாடல் வரிகள் தான் அது, கவிமணி தான் ஆன்சராக வருவார். அடுத்த கேள்வி போயிடுவோம். புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லைக்கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். ஓகேங்களா, இது தாராபாரதியோட கவிதைகள் தான் இந்த பாடல் இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த போய் கேள்வி போயிடும். ஸோ தாராபாரதி பார்த்தீங்கன்னா புதிய விடியல்கள், விரல் மொழி வெளிச்சங்கள், கிழக்கு எங்கள் கிழக்குன்னு வரும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராபாரதி தான் வரும். ஓகேங்களா, புதியதோர் விதி செய்வோம் அப்படின்ற தியானம் பார்த்தீங்கன்னா முடியரசனுக்கு வரும். ஓகேங்களா, குழப்பிடாதீங்க. அடுத்த கேள்வி போயிடும். காளையார் கோவிலை மீட்க வேலுநாச்சியார் பெண்கள் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவர்கள் யார். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பெண்கள் கேட்டிருக்கிறாங்க, அப்புறம் தான் ஆண்கள் கேட்டிருக்கிறாங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கேள்வி முழுசாக பெண்களுக்கு யார் பார்த்தீங்கன்னா குயிலி வருவாங்க, ஆண்களுக்கு மருது சகோதரர் வரும். ஸோ பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பேர். நேரிய உள்ளம் இறங்கிடுமையால் இந்த நீள்வளம் முற்றுமே ஆண்டிடலாம். ஆசிய ஜோதி கவிமணி தான் வருவார். பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஓகேங்களா, பாடல் வரிகளை எங்கே இருந்தனாலும் கேள்வி கேட்கலாம். காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும், அதே கவிமணி தான். ஓகேங்களா, ஒரு டேர்முக்குள்ள இருக்கிறனால கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சஃபில் கொடுத்து ஆரம்பிச்சிங்கன்னா மிக்ஸ் ஆகி கொஸ்டின் கேட்கும். 6th ஃபுல் டெஸ்ட்டு நம்ம அடுத்து கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாம்பே தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். அம்பு புவி மீதில் இவ்வாடுகளும் உண்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவா. நீங்கள் ஆடுன்ற ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அது கவிமணி தான். ஓகேங்களா, ஆசிய ஜோதி கவிமணி. ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும்.
எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவர். இக்குறளில் அடி எதுகை எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுகைனாலே இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ஓகேங்களா. இங்கே என்ன எதுகை கேட்டிருக்காங்கன்னா அடி எதுகை கேட்டிருக்காங்க. முதல் சீரோட ரெண்டாவது எழுத்தும் ரெண்டாவது சீரோட ரெண்டாவது எழுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது எரியார் பெரியார் இதுதான் உங்களுக்கு வந்து சரியான ஆன்சராக இருக்க முடியும். ஆன்சர் பி. அடுத்த கேள்வி போவோம். எதிரிகளே வந்து பார்த்தீங்கன்னா இணைய எதிகை, பொழிப்பு, உருவு, ஓகேங்களா, முற்று, இந்த மாதிரி நிறைய எதிகை வரும். வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். அதே ஆடுக்கத்தை தான் கவிமணிதான் வருவார் ஆன்சரா. ஆன்சர் சி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர அண்ணல் காந்தியடிகளின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. தாராபாரதியோட கவிதைகள் நூல்கள் தான் அது. ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடுவோம். அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று தனது பாடலில் பாடியவர் யார் கேட்டிங்கன்னா தாய்மானவர் தான் வருவார். ஓகேங்களா. மக்களுக்கு தொண்டு செய்வதே இறைவனுக்கு தொண்டு செய்வது என்று கூறியவரும் தாய்மானவர் தான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம். ஓகேங்களா. இந்த படித்து பழகுன்ற ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தரையனார். ஓகேங்களா. மலேசிய நாட்டு கவிஞர் இவர். மலேசிய நாட்டு தமிழ் கவிஞர் தான் இவர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் வரும். அடுத்த கேள்வி போயிடுவோம். மனித நேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தை கொடையாக தந்த இக்கால வல்லர்கள் யார்? ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அசோகன் புஷ்பாஞ்சலி. ஓகேங்களா. அந்த மகனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிதேந்திரன் வரும். ஹிதேந்திரன். ஓகேங்களா. ஒரு ஆக்சிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மூளை செயலிழந்துடும். அவருடைய இதயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு வந்து தானமாக கொடையாக கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். வான் புகழ் கொடையினில் காண்போம் வலிமையை போரில் காண்போம் தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தரையனா மலேசிய நாட்டு கவிஞர் தான் ஆன்சர். பாம்பே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இக்குறளில் அடி எதுகை கேட்டிருக்காங்க. எதுகைனாலே ரெண்டாவது எழுத்து தான். அடி எதுகைனா முதல் சீரையும் அடுத்த சீரையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். அழுக்காறு இழுக்கா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காறு இழுக்கா இங்கே வருது, ஃபர்ஸ்ட்லேயே வந்துடுது. ஸோ ஏ தாங்க சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். வஉசி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? ஓகேங்களா. சுதேசி நாவாய் சங்கம் நிறுவியவர். தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டித்துரை தேவர். ஓகேங்களா. அவர் சென்னைக்கு போகும்போது யார் அதிகமாக பார்ப்பாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாரை தான் பார்ப்பார். ஓகேங்களா. ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடுவோம். அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும் இன்ப நிலை தானே வந்து சேரும். ஓகேங்களா. தாய்மானவரோட பாடல்கள் தான். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே தான் வரும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர் வள்ளலார். ஓகேங்களா. அடுத்த கேள்வி. காட்டும் கருணிய உடையவரை என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் வாட்டும் உலகில் வரைஞ்சிடுவார் இந்த மர்மம் அறியாத மூடார். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி தான். புத்தர் சொல்கிற மாதிரி இந்த பாடலுக்கும் ஆசிய ஜோதி நூலில் ஆன்சர் வந்து ஏல வரும். அடுத்த கேள்வி பேரும். கைலா சத்யார்த்தி என் தேஸ் என்ற இயக்கத்தை தொடங்கினார். எந்த இயக்கமும் குழந்தைகளை பாதுகாப்போம். ஓகேங்களா. ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடுவோம். ரவுலட் சட்டத்தை பற்றிய கருத்தாய்வு கூட்டத்தை காந்தியடிகள் எங்கு நடத்தினார்? ஓகேங்களா. சென்னையில் தான். சென்னையில் எங்குன்னு கேட்டிங்கன்னா ராஜாஜி வீட்டில் தான் நடத்தியிருப்பார். ஆன்சர் டி. அங்கே கூட பாரதியார் வந்து கூட்டத்துக்கு தலைமை தாங்க காந்தியடிகள் அழைப்பார். காந்தியடிகள் ஏதோ ஒரு சில காரணங்களால் அதை மறுத்துருவார். ஓகேங்களா. ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிரிடத்தும் இரக்கம் கொண்டவராக இருப்பார். ஆன்சர்
சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சிவகங்கை மீட்க வேலுநாச்சியாருக்கு உதவிய மன்னர் யார்? ஓகேங்களா, மைசூர் அலி, மைசூர் மன்னர் ஹைதர் அலி. ஓகேங்களா, நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், மைசூர் மன்னர் ஹைதர் அலினே படித்து பழங்க, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். 50 கொஸ்டின் முடிஞ்சு. ஓகே, டோட்டல் கொஸ்டின் 50, சரியான ஆன்சர் 50. ஓகேங்களா, ஸோ நம்ம கொடுக்குற எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மோனோ 247 ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்கலாம். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, 1க்கு 2-3 தடவை நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிடும். முக்கியமாக ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இந்த டெஸ்ட் அடித்து பாருங்கள், இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டெஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.